வண்டியிலேருந்து கீழே விழுந்து வாரினேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் தான் போய் அங்கேயே ஹாஃப் டேக்கு மேலே ஆயிடுச்சு. லஞ்ச் டைம் ஆனதால் சரி வெளியே சாப்பிடலான்னு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து நான் ரொம்ப சோகமாக இருந்த காரணத்தினால் ஷாப்பிங் போனால் தான் உன் மன சோகம் சரியாகும்னு என்னை டிமார்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுற ஒரு ஆள். கிட்டத்தட்ட ஒரு 3 hours டிமார்ட்டில் இருந்திருப்பேன். ஆனால் நான் ஒரு 700 தான் மொத்தமாகவே பர்ச்சேஸே பண்ணியிருப்பேன். ரொம்ப ஜாஸ்தி வாங்கிட்டா வீட்டுக்கு வந்து நான் தான் ஃபீல் பண்ணிருப்பேன். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம் ஆச்சு. காலையில் ஓபி போடும்போது என் நேம் என்னன்னு கேட்டு என் ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு கேட்டாங்க. அதே என் ஹஸ்பண்டுக்கும் ஓபி போட்டப்போ அவங்க நேம் கேட்டுட்டு அவங்க அப்பா நேம் தான் கேட்டாங்க. ஏன் ஒய்ஃப் நேம் என்னன்னு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். எனக்கு புரியுது, இதெல்லாம் பேசிக் தான். எப்படி ஒய்ஃப் பின்னாடி ஹஸ்பண்ட் நேம் வருதோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் பின்னாடி ஒய்ஃப் நேம் வந்தால் இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடைக்கு வந்தாலே பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு தோணும், ஆனால் வாங்கக்கூடாதுன்னு மைண்டை செட் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச செராமிக் செக்ஷனில் போய் கொஞ்சம் நேரம் ரசிச்சு பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு உடச்சிரும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.